Hello guys, welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி ரிலேட்டடாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த இண்டிவிஜுவல் பர்டிகுலர் டாபிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒவ்வொரு டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கேலண்டர் ஆக்சுவலி எப்போவோ வந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரயில்வேஸ்லேருந்து வந்திருக்க 2024 வந்திருக்க கேலண்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரயில்வேஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஏஎல்பி விச் மீன்ஸ் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜூனியர் என்ஜினியர், இதுக்கு வந்துட்டு என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், இது என்னென்னா என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இதுக்கு வந்து என்னென்னா கிளரிக்கல் லெவல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இதை வச்சு தான் நம்ம எடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப் டி அப்படின்றது இது வந்து ரொம்ப பேஸ் லெவல் விச் மீன்ஸ் 10th தான் இது குவாலிஃபிகேஷனே. இப்போ எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் மாதிரி ரயில்வேஸில் குரூப் டி. ஓகேவா? ஸோ 10th தான் குவாலிஃபிகேஷன், நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ரயில்வேலேருந்து வந்திருக்க கேலண்டர் என்ன அப்படின்னா எந்தெந்த மந்த் நாங்கள் எந்தெந்த எக்ஸாம் வைப்போம் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த மந்த் 2 தாங்க இது வந்திருக்கு. ஓகேவா? ஒரு 10 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஜான் டு மார்ச்சில் வந்து ஏஎல்பி விச் மீன்ஸ் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட். இது வந்து ஆக்சுவலி ஜான்லேயே வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம்ஸ் இந்த டேட்ஸில் இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வரக்கூடியது என்னென்ன அப்படின்னா ஏப்ரல் டு ஜூனில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா டெக்னீஷியன்ஸ். திஸ் இஸ் என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். இது வந்து இதுலேயே வந்து 2 இருக்குது விச் மீன்ஸ் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல். இது வரைக்கும் எப்படி வச்சுருந்தாங்க ஆக்சுவலி 2019 ஐ திங்க் ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் வந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ரயில்வேஸில் எக்ஸாம் வருது. ஸோ இதில் என்னென்னா லாஸ்ட் டைம் எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரே எக்ஸாமாக என்டிபிசிக்கு வச்சு ஸோ அதில் வந்துட்டு அவங்க கட் ஆஃப் வச்சு அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த என்டிபிசியை வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு எக்ஸாமும் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு எக்ஸாமும் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிராஜுவேட் லெவலில் 4, 5, 6 அப்படின்னும் அண்டர் கிராஜுவேட்டில் 2 and 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஜூனியர் என்ஜினியர்ஸ், பேராமெடிக்கல் கேட்டகரிஸ். இது என்னென்னா மெடிக்கல் லைனில் விச் மீன்ஸ் நர்சிங் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ரயில்வேக்கு கீழே அந்த மெடிக்கல் செக்ஷனில் இவங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலை டு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் எவ்ரி இயர் இது இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இந்த இயர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பரில் என்ன இருக்கும் அப்படின்னா லெவல் 1 மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். இதுதான் வந்து என்னென்னா குரூப் டி. இதுதான் வந்துட்டு குரூப் டி. இதுதான் 10th லெவலில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 10th லெவல். என்டிபிசிலே வந்து ப்ளஸ் அண்டர் கிராஜுவேட் லெவலும் இருக்குது, கிராஜுவேட் லெவலும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து டெக்னீஷியன்ஸ் இதெல்லாமே ஏஎல்பி இதெல்லாமே வந்துட்டு டிகிரி லெவல் அண்ட் இன்ஜினியரிங் இந்த லெவல்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இனிமேல் என்ன வரும் அப்படின்னா இந்த டெக்னீஷியன்ஸ் கூட விடுங்க, இந்த என்டிபிசி இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பரில் வரக்கூடிய இந்த என்டிபிசி எக்ஸாமும் அண்ட் ஆல்சோ இந்த குரூப் டி எக்ஸாமும் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போலேருந்து இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இது நம்ம இந்த எக்ஸாம்ஸை நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு டிஃபிகல்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா
இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஆமாம் தானே, ஆப்டி ரீசனிங்லாம் கூட நீங்கள் ஓரளவு வந்துட்டு போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் என்ன அப்படின்னா வேஸ்ட் டாபிக் நிறைய இருக்கிறதுனால ஷார்ட் டைமில் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இப்போலேருந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா தான் டெஃபினட்டாக வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ணுறது என்டிபிசிக்கும் அப்ளை ஆகிடும், குரூப் டிக்கும் அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது காமன், இது எஸ்எஸ்சிக்கும் இதே தான் வரும், ரயில்வேஸ்க்கும் இதே தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பர்டிகுலராக ஒரு டாபிக், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அதுலேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ், பாலிட்டினா அதுலேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ், பயாலஜி, அந்த டாபிக்ஸ் ஒரு டாபிக்ஸை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவைக்கு செஷன் கொண்டு போகலாம். ஸோ பிவைக்கு செஷன் கொண்டு போகும்போது ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வேஸில் இது வரைக்கும் கேட்ட பிவைக்கும் அண்ட் எஸ்எஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட பிவைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், கான்செப்டும் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர். ஜூனியர் இன்ஜினியருக்கு என்னென்னா 18 to 33. டிப்ளமோ முடித்தவங்களும் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் இயர் டிப்ளமோ பிஇ முடிச்சிருக்கணும். எது இதுலனா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டூல் அண்ட் டை மேக்கிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மிஷினிங், இதெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஜூனியர் இன்ஜினியருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழேயே அக்கௌண்டன்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதில் யார் யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, பிசிஏ, பிடெக், ஐடி அண்ட் சிஎஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். ரயில்வேலேருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்ஆர்பி லெவல் 1 குரூப் டி. குரூப் டி எக்ஸாம் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, 10th லெவல். ஸோ இதுக்கு என்னென்னா 18 to 33 ஏஜ் லிமிட், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஐடிஐ. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா CBT1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஓகேவா? அண்ட் ஃபிசிக்கல். இதுக்கு என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன போஸ்ட் கிளியர் பண்ணால் என்னென்ன போஸ்ட்டுக்கு போவோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் ஒர்க் இன் ட்ராக் மெயின்டெனர், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட், ஒர்க் ஷாப், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டீசல், பாயிண்ட்ஸ்மேன், பிரிட்ஜ், இது எல்லாத்துக்குமே இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் குரூப் டி கிளியர் பண்ணிங்கன்னா போவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் என்டிபிசி. என்டிபிசியில் நிறைய போஸ்ட் இருக்குது கைஸ். நான் இதுக்குன்னு உங்களுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஜாப் நேச்சர் எப்படி, அதுக்கு எப்படி வந்து கிளியர் பண்ணி போகணும் அப்படின்றது நான் என்டிபிசிக்கு தனியாகவே நான் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்கமிங் டேஸில். ஓகேவா? ஓகே, இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18 to 33. இதுக்கு 12th அண்ட் எனி டிகிரி நம்ம அதில் பார்த்தோம்ல, அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா CBT1, CBT2, ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டி. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் போவோம்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் கார்ட், டிக்கெட் கிளர்க், கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க், டைப்பிஸ்ட், ஜூனியர் டைப்பிஸ்ட், இது எல்லாத்துக்குமே இந்த என்டிபிசி எக்ஸாம்லேருந்து தான் எக்ஸாம் வச்சு உங்களை வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதுதான் ஆல்ரெடி விட்டுட்டாங்க இல்லையா? ஸோ ALP 18 to 35, 10th 12th அப்ரெண்டிஸ், டிப்ளமோ, டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். CBT1, CBT2, CBAT, DV அண்ட் மெடிக்கல், இதெல்லாம் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப் டிலேயே நம்ம ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் இருக்கு பாருங்க, மினிஸ்ட்ரல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், இதுதான் இந்த எக்ஸாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா 18 to 35 ஏஜ் லிமிட், 12th அண்ட் எனி டிகிரி. இதுக்கு வந்து CBT1 அண்ட் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இதில் இது போஸ்ட் என்னன்னா ஸ்டெனோகிராஃபர் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம், டிரான்ஸ்லேட்டர், லேப் அசிஸ்டன்ட், டீச்சர், குக், லா அட்வைசர், இது எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் வச்சு தான் வந்துட்டு எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டீச்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரி நீங்கள் வரீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் உண்டு. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த குரூப் டி அப்படின்னும் போது நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸோ 10th 12th அப்படின்னும் போது நீங்கள் இப்போ தான் அந்த ஸ்கூலிங் வந்து இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஓகேவா? ஸோ ஸ்கூலில் அந்த ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே படித்ததை அப்படியே இந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ ரீசனிங் ஆப்டி வந்து பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆப்டியுமே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ரீசனிங்லாம் லாஜிக் தான், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாகவே கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ உங்களை மாதிரியே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிப்ளிங்ஸ் இப்படி யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 10th 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கூட அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம பிவைக்யூ செஷன் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து பிவைக்யூ செஷன் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் பார்த்துக்கோங்க, எந்த மந்தில் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் குவாலிஃபையாக இருக்கிறீங்க அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்னும் டைம் இருக்குது, பட் இன்னும் லேகிங்காக இருக்காமல் ஸோ இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த இயர் நம்ம ஒரு போஸ்டிங்கில் போயிட்டு உட்காந்துடலாம், ஓகேவா? ஓகே. ஸோ தேட்ஸ் டு தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.